இந்த வயசானம்மா பசியில பிச்சை எடுக்கும்போது அந்த பணக்கார வீட்டுல இருந்த வேலைக்கார லேடி அந்த வயசானம்மாவை இங்க இருந்து போக சொல்லி துரத்துறாங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓனர் லேடி வந்துடுறாங்க. வந்தவங்க அந்த வயசானம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்குறாங்க. இதை பார்த்து இந்த வயசானம்மாவும் அவங்களோட நல்ல மனசை பார்த்து ஒரு கோல்டன் ஸ்வீட் எடுத்து அந்த ஸ்வீட் அந்த லேடி கிட்ட கொடுத்து இதை சாப்பிடுமான்னு சொன்னோன்னே உடனே அந்த பொண்ணு அந்த ஸ்வீட்டை வந்து சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வயசானம்மா சொல்லாம கொள்ளாம வீட்டுல இருந்து வெளியில வந்துடுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சில மாசங்கள் கழிச்சு காட்டுறாங்க. இந்த அம்மாவும் பிரெக்னன்ட் ஆகிடுறாங்க. அதனால இந்த விஷயத்தை போய் கணவன்கிட்ட சொல்லும்போது இதை கேட்ட கணவன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இப்படியே சில வருடங்கள் கழிச்சு இவங்களுக்கு ஒரு குழந்தையுமே பிறக்குது. அந்த குழந்தைக்கு இவங்க முடிய வெட்டி விட பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து இவங்களோட ஃப்ரெண்டு நான் பாத்துக்கிறேன் நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட முடிய வந்து வெட்டி அப்படியே அந்த வேலைக்கார லேடி கிட்ட இது டஸ்ட்பின்ல போட சொல்றாங்க. உடனே வேலைக்கார லேடியும் அதை கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க குழந்தைய தூக்கிட்டு அங்க இருந்து போக பார்க்கும்போது அந்த டஸ்ட்பின்ல போட்ட முடி வந்து தங்கமா மாறி இருக்கு. இதை பார்த்து இவங்களும் ஆச்சரியப்பட்டு இது தங்கம் தானாங்கிறத செக் பண்றதுக்காக அந்த தங்க முடிய கொண்டு போய் ஒரு நகை கடையில கொடுத்து செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்தா அந்த கடைக்காரன் சொல்றான் இது 24 கேரட் தங்கம்னு. இதை கேட்ட இவங்களால நம்பவே முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட இருந்து எப்படியாவது தங்கத்தை அபகரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு 1 வயசு பிறந்த நாள் செய்யும் போது அவங்களோட வீட்டுக்கு வந்து போறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா கரண்ட கட் பண்ணிட்டு அந்த குழந்தைய கடத்திட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. இதனால அந்த குழந்தையோட அம்மாவும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கமா அந்த குழந்தைய கடத்திட்டு வந்து இவங்களோட பொண்ணு மாதிரியே வளர்க்குறாங்க. சில வருடங்கள் கழிச்சு அந்த பொண்ணுமே பெரியவளா வளர்ந்துடுறா. அதுக்கப்புறமா அவளோட முடியை கட் பண்ணி அதுல வர தங்கத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பணக்காரங்களா மாறிடுறாங்க.